உலகை நேசிக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று காந்தியோட பிறந்த நாள். அக்டோபர் 2, 1769 குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்னும் இடத்தில் பிறந்த நமது தேசப்பிதா அவர்களின் பிறந்த நாள் இன்று நான் உலக தலைவர்களின் பொன்மொழியை நான் கூற விரும்புகின்றேன். அதில் முதலாவதாக நமது தேசப்பிதாவின் பொன்மொழியிலிருந்தே ஆரம்பிப்போம். நீ ஒரு குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய் எனில் உனது மனசாட்சி உனக்கு உரைக்கும் ஒரு முடிவினை. அந்த மனசாட்சி கூறும் பேச்சினை கேட்டு நீ நட. உலகில் வேறு ஒருவர் பேச்சை அப்பொழுது கேட்க தேவையில்லை என்று கூறுகின்றார் நமது தேசப்பிதா. ஏனென்றால் அந்த மனசாட்சி நமக்கு தவறையும் சுட்டிக்காட்டும், நல்லதையும் சுட்டிக்காட்டும். ஆகையால் அந்த மனசாட்சிக்குரிய பாதையில் நட என்று கூறுகின்றார். மற்றவர்களின் அறிவுரையை அப்பொழுது பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டாம். அடுத்ததாக, சரியானது எது என்று தெரிந்த பின்பும் நீ உணர்ந்த பின்பும் அதை செய்யாமல் இருப்பதே மகா கோழைத்தனம். 10 முறை கீழே எழுந்தவனிடம் கூறியதாம் இந்த பூமி, மகனே நீ 9 முறை திருப்பி எழுந்தவன் என்று நினைவுறுத்தியதாம். கூறியவர் சீன தத்துவஞானி கன்ஃபூசியஸ். நான் அடிமையாக இருக்க மாட்டேன், ஆகவே நான் எஜமானனாகவும் இருக்க மாட்டேன். இதுதான் ஜனநாயக கோட்பாடின் அடிப்படை தத்துவம். உரைத்தவர் இந்த உலகத்தின் அடிமை இனத்தை அடைத்து நொறுக்கிய அப்ரஹாம் லிங்கன். தயங்குகிறவர் கைதட்டுகிறார்கள், துணிந்தவர் கைதட்டல் பெறுகிறார்கள். போராடும் வரை வீண்முயற்சி என்பார்கள், நீ வெற்றி பெற்றவன் விடாமுயற்சி என்பார்கள். சொன்னவர் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து மறைந்த கியூபாவின் அதிபர் பிடல் காஸ்ட்ரோ. அடிப்பட்டவன் உன்னை திருப்பி அடிக்காவிடல் அவனிடம் எச்சரிக்கையாக இரு. ஏனென்றால் அவன் உன்னை மன்னிக்கவும் இல்லை, அவன் மறக்கவும் இல்லை என்கிற உலகத்தின் மிகப்பெரிய தத்துவஞானிகள் ஒருவரான ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. எடுத்த முயற்சியை கைவிடும் போது நாம் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்பதை உணராதவன் தோல்வி அடைகிறார்கள். நாம் தோல்வி அடையவில்லை, வெற்றி அடைய முடியாத 10,000 வழிகளை கண்டறிந்துள்ளேன் என்பாராம் தாமஸ் ஆல்வா எடிசன். உலகத்திலேயே மிக அதிக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். முட்டாள்களின் தோழமையை விட தனிமையாக இருப்பது மேல் சொன்னவர் உலகத்தில் கடவுளாக போற்றப்படக்கூடிய புத்தர். அச்சத்தை விட ஆபத்தை ஒரு முறையாவது சந்திப்பது மேல் சொன்னவர் உலகத்தின் தொழிலாளர்களுக்காக, ஒரு தனி தொழிலாளர்களின் நலனுக்காக, உழைப்பவர்களின் நலனுக்காக ஒரு தனி தேசத்தை உருவாக்கிய லெனின். நல்ல குறிக்கோளை அடைவதற்காக தொடர்ந்து முயலும் மனிதனின் செயல்பாடே பிற்காலத்தில் வரலாறாக மாறுகின்றது. சொன்னவர் அந்த உலக தொழிலாளர் வர்க்கத்தின் ஒரு நலனுக்காக தனது சாகும் வரை, தனது வாழ்நாள் முடியும் வரை அவர்களுக்காகவே வாழ்ந்த கார்ல் மார்க்ஸ். மூலதனம் தந்த கார்ல் மார்க்ஸ். நறுமண மலர்கள் மெதுவாகவே மலரும், களைகளே வேகமாக வளரும். சொன்னவர் உலகத்தின் நாடகவியலின் தந்தை ஷேக்ஸ்பியர். துன்பங்களுக்கு இடையேதான் வாய்ப்புகள் ஒளிந்து கொண்டிருக்கின்றது. ஒரு புழுவை கூட உருவாக்க முடியாத முட்டாள் மனிதர்கள் 1000 கடவுள்களை உருவாக்குகின்றனர். சொன்னவர் உலகத்தின் அறிவாளர்களிலேயே மிகவும் சிறந்தவராக கருதப்படுகின்ற ஐன்ஸ்டீன். நன்றி, வணக்கம்.